ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6 படை வீடு பழமுதிர்ச்சோலையில் 6வது படை வீடை முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ராக்காயி அம்மனை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பஸ்ஸு போகாது, நம்ம நடந்து தான் மேலே போகணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழமுதிர்ச்சோலையிலேருந்து இந்த ராக்காயி அம்மன் கோவிலுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்கு. எனக்கு 5 நிமிஷம், என்னை விட ஸ்பீடாக வரவங்களுக்கு 3 நிமிஷம், என்னை விட முடியாதவங்களுக்கு 10 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சத்தம் கேட்குதா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் தொங்கிட்டுருக்கு எல்லா மரத்துலேயும். ஒரு மரம் பாக்கி இல்லாமல் எல்லா மரத்துலேயும் வவ்வால் தான் தொங்கிட்டுருக்கு. நான்லாம் இருட்டில் தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கேயே தொங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ராக்காயி அம்மன் கோவில் ரீச் ஆகிட்டோம், காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு செங்குத்தான பாதை, அதை நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 30-40 படிக்கட்டு மேலே ஏறி போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். போனால் ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். அங்கே போகலாம். மணியை நான் வர முடியல, அங்கேயே இருக்கேன்ட்டார். ஸோ பழமுதிர்ச்சோலையிலேயே வராங்க ஸ்டாப்பு. நானும் ஆட்டோக்காரரும் வந்திருக்கோம். நானும் ராஜு தான் மேலே போகிறோம். ஓகே, இங்கே வந்து நீங்கள் செப்பலை விட்டுட்டு போகிறதுக்கான இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மலை ஏறி இப்படி மேலே போகலாம். அப்பா இங்கிட்ட ஏதாவது புளிங்கிட போகுது, வம்பு பிடிச்ச வேலை. ஆஞ்சனியா விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து தீர்த்த தொட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும், ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் மற்றவங்க ஸ்நானம் பண்ணுங்க. நிறைய குரங்கு இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதை. அங்கேருந்து நம்ம மேலே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேன்லாம் வாங்கிட்டு போயிருங்க. உள்ளே போகும்போதே தீர்த்தம் பிடிக்க தீர்த்த கேனை வாங்கிக்கோங்க. தீர்த்த கேன்லாம் வாங்காதவங்க இங்கேயே வாங்கிட்டு போயிருங்க சார். உள்ளே கேன் இருக்கு, அதில் நம்மளோடைய தீர்த்தம் எடுக்க தீர்த்த கேனை வாங்கிக்கோங்க. புது கேனை வாங்கி எச்சி விடாத கேனில் நம்ம வீட்டுக்கு தீர்த்தம் கொண்டு போகணும். நம்ம வீடு பூஜை ரொம்ப குழந்தை தீர்த்தம் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு வந்து So yeah, we're going to flight. So flight is going to recover. Train is going to take care. சூப்பராக நம்ம அங்கே தீர்த்தது நீராடியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பழமுதிர்ச்சோலையிலேருந்து
இங்கே ராக்காய் அம்மன் கோவிலுக்கு வரத்துக்கு நேரம் சரியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து சேர முடியும் இங்கே. ஸோ இங்கே படி மேலே ஏறி ஒரு படிக்கட் பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 படிக்கட் மேலே ஏறி வர முடியும். ஸோ வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து இங்கே ராக்காய் அம்மன் கோவில் இங்கே இருக்குது. இங்கே இருக்க ராக்காய் அம்மன் வந்து பார்க்கறச்சு சாந்த சுரூபியாக நமக்கு வந்து அருள் பாவிக்கிறாங்க. அம்மனை மிகவே பார்க்கும்போது உடம்பு சிலுத்து போயிடும். நீங்கள் உங்கள் நியாயமான வேண்டுதல் இங்கே வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். ஸோ இங்கே வந்து இங்கே பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ராக்காய் அம்மனை தரிசிக்க மறந்துடாதீங்க. இன்னொன்று இவ்வளோ தூரம் அந்த அங்கேருந்து நம்ம கடந்து வர பாதை வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். என்னடா முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு பால் மாதிரி வராமல் கிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ரொம்ப தூரம் கிடையாது, உடனே இங்கே வந்து சேர்ந்துடலாம். ஒரு 30 படி ஏறினா இந்த அம்மனை தரிசிக்கலாம். ஸோ அம்மனை தரிசிக்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சாமி அம்மன் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லை, ஆனால் அந்த தண்ணி தொட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்த எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அனுமதி கேட்டு அந்த இடத்த எடுத்துருக்கு. இப்போ அந்த சின்ன அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஸோ இதை பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம நீராடணும். இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேனில் வந்து அந்த நீரை எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டில் வந்து வீடை சுற்றி அந்த தண்ணியை தெளித்தோம் அப்படின்னா வீட்டுக்கு நல்லது, சுபிட்சம் வரும். அதே மாதிரி 4 கிழமை ஒரு பண்டிகை நாட்களில் அதை எடுத்து யூஸ் பண்ண தெளித்து விட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. சில இப்போ தீபாவளி பண்டிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நானம் பண்ணுவோம், வீட்டில் குளிப்போம் இல்லையா, அதில் ஒரு சொல்லிட்டு நீர் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குளிக்கிறச்ச ஒரு பக்கெட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீரை நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்நானம் பண்ண ரொம்ப நல்லதுன்றாங்க. அது ஏன் அப்படின்னா பதிவு இதோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மொத்த மாதிரியாக பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பின்னாடி சொல்லி நான் போகிற வீடியோஸ்லையுமே நோட்டிஃபிகேஷன் சார். சரிங்களா, எனக்காக இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ராஜபிரபு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு இந்த நேரத்தை வச்சு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. முக்கியமாக இங்கே இந்த நீர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேனுமே இங்கே இருக்குது. இந்த கேனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் யோசிக்கணும். இங்கே நல்ல ஒரு கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாங்கினீங்கன்னா இங்கே நீரை கொண்டு போகலாம். ஸோ இங்கே இருக்கிற கடை வீதியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இங்கே வந்து சுவாமி படங்கள்லேருந்து சுவாமி கயிறுலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். அம்மனுக்கு மிக முக்கியமான உங்களுக்கு வளையல்லேருந்து அந்த சரடு அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த கேன் நீங்கள் வாங்கணுன்னா இங்கே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்குன்னா சின்ன கேன் எடுத்துக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் கொடுக்கணும்னா ஒரு மாதிரி பெரிய கேன் எடுத்துப்போங்க. இது கொண்டு போகிறச்சு அந்த வாஷர் மட்டும் இவங்க மேலே தப்பு கிடையாது. நீங்கள் வாங்குறச்சு அந்த வாஷர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே கொண்டு போகிற தண்ணி வீட்டுக்கு கரெக்டாக போய் சேரணும். அங்கே வாஷர் லூஸ் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கேரி பண்ணி போகிறச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே கேன் சின்ன கேன்லேருந்து பெரிய கேன் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூலிகை சார்ந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் தேவைப்பட்டதுன்னா வாங்கிட்டு போங்க. ஸோ இங்கே நிறையவே இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பழமை சோலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பஸ் ஏறி கீழே போயிட்டு இருந்தோம். பார்த்துட்டே வரலாம். நம்ம வந்து ஒரு அற்புதமாக நம்ம வந்து பழமுதிர்ச்சோலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இறங்கிட்டோம். மணி வந்து இப்போது மணி 3:10 ஆகுது. இங்கே போய் முதல்ல போய் பசிக்குது எல்லாருக்கும். போய் லன்ச் எடுத்துகிட்டு
அப்புறம் என்ன பண்ணன்றதை யோசிக்கலாம். ஓகே அப்போது